Time is very important, isn't it? Because our children has to leave. Children have to leave by what time? 5 o'clock? 6 o'clock? 7:30? 3:30, isn't it? You have to leave by 3:30. So we will start the program with small introduction and so on. Okay? ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆடிட்டோரியம் எப்படி இருக்குது, நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க எல்லாரும். Thank you very much. This is the second program in this auditorium. This is new one, named as Deeram Kulir Arangam. அந்த பக்கத்தில் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம். அது பேர் மதுரம் வெளி அரங்கம். என்ன பேர்? மதுரம் வெளி அரங்கம், தீரம் குளிர் அரங்கம். இதுதான். அதில் வந்து உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இது என்ன காலேஜ்? இட்ஸ் எ விமன் காலேஜ். It is a college for ladies. So your sisters will perform all the games, indoor activities, everything, prayer, bhajans, daily assembly. Then there will be a basketball court, indoor basketball court, volleyball court, shuttle, and so on. So keep quiet. Please listen to me. It's very important. ஸோ இதெல்லாம் அங்கே நடக்க போகிறது. அதனால் இவங்கெல்லாம் வந்து எல்லாம் பெரிய பெரிய வாலிபால், பேஸ்கெட்பால் வீராங்கனைகளாகவும், இந்த மாதிரி பேட்மிண்டன் இதிலெல்லாம் ரொம்ப பெரிய திறமைசாலிகளாகவும் இருந்து, இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இன்டர் யூனிவர்சிட்டி த்ரூ அவுட் இந்தியா, தே ஆர் கோயிங் டு கம் அண்ட் ஹாவ் தி இன்டர் யூனிவர்சிட்டி கேம்ஸ் ஃபார் 4 days இன் பாவை கேம்பஸ். ஸோ இதெல்லாம் செய்ய போகிறோம். அதனால் பாவை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன்லேருந்தும் நிறைய டீம் ரெடி ஆகணும். நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 300 பேருக்கு மேலே ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சிட்ருக்குறோம். அதே மாதிரி கோட்டா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு இந்த வருஷத்துலேருந்து ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட். ஸோ மெனி டீம்ஸ் ஹேவ் டு கம் அப் who are all very much interested in games and sports should join in Pavai Arts and Science College for Women, and they can excel their talents in the years coming up. Okay. இந்த ப்ரோக்ராம் எதுக்கு சார் எங்களுக்கு வந்து இன்றைக்கி கர்நாடக இசை கச்சேரி எல்லாம் வச்சுருக்கீங்க, இந்த ப்ரோக்ராம் என்னென்ன எங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு our children may ask. I think you were aware of it? No. This is a music concert. ஏன்னா மார்கழி மாதம் எங்கே எப்படி இருக்கும்? மார்கழி மாதத்தில் இசையும் நடனமும் கலையும் தலைத்து சொலித்தோங்குகின்ற ஒரு நம்ம நாடு பாரத நாடு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் போனீங்கன்னா எல்லா சபாக்கள், இந்த மாதிரி ஆடிட்டோரியம் வச்சுருக்கிற சபாக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? தே வில் கண்டக்ட் so many programs like this and music, dance, what not. பெரிய பெரிய வித்வான்கள், விதூசிகள், வித்வம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பாடுவாங்க. பெரிய பெரிய சுதா ரகுநாதன்லேருந்து இந்த மாதிரி பெரிய மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து பாடுவாங்க. ரொம்ப டிக்கெட் வாங்கிட்டு 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் டிக்கெட் வாங்கிக்கிட்டு அதில் போய் பாடுவாங்க. அதில் போய் பார்ப்பாங்க, கேட்பாங்க, ரசிப்பாங்க. சரி, இந்த நுண்கலையை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வருஷம் அப்போல்லாம் வந்து பிஃபோர் கொரோனா விஷாகரிலாம் வந்துட்டு வருஷம் நமக்கு கதா கலட்சம்லாம் பண்ணுவாங்க. ஹரிகதா நிறைய இதில் ஆண்டாள் சரிதம் இந்த மாதிரி நிறையா. ஏன் உங்கள் ஸ்கூலில் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு வருஷமும் ஒரு உங்கள் டான்ஸ் ஸ்கூல் என்னது பாவை நிறுத்தியாலயிலேருந்து யூ ஆர் ப்ரொடியூசிங் ஒன் டான்ஸ் ட்ராமா. நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? தசாவதாரம் பண்ணியிருக்கீங்க, அறுவடை வீடு பண்ணீங்க, அப்புறம் வந்து பாவை கண்ட பாரதி, அது உங்கள் டான்ஸ் டைரக்டர் மிஸ்ஸஸ் அவந்தி நடராஜன் பண்ணது வித் ஸ்கூல் டான்ஸ் உங்கள் ஸ்கூல் மாஸ்டரோட. அப்புறம் நீங்கள் போன வருஷம்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேஸ் வச்சுட்டு பண்ணுவீங்க. இந்த வருஷமும் தேவி என்ன இது பண்ண போகிறீங்க? தேவி சரிதம், மதுரை மீனாட்சியோட ஒரு நாடு. ஏன்னா நம்ம ஸ்கூலில் எப்போவுமே வந்து சினிமா பாடல்களுக்கோ இது மாதிரி பண்ணுறதில்ல. ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ஃபார்ம் எடுத்துக்கிறாங்க. அந்த டான்ஸ் ஃபார்மில் ஒரு நடன நாட்டியத்தை பண்ணி ஒரு 40 நிமிஷம் தொடர்ந்து போகும். அந்த மாதிரி தான் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த வகையில்
இந்த வருஷமும் அவங்க வந்து ஒரு மீனாட்சி கல்யாணம், அந்த மீனாட்சி சரித்திரத்தை பண்ண போகிறாங்க. சரி, நம்ம பிள்ளைகள் கேட்கலாம், நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ், நாங்கள்லாம் வந்து டிஸ்கோ இல்லை, அந்த மாதிரி பிரேக் டான்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், அதுலலாம் எங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் டான்ஸ் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் அதே மாதிரி பாட்டு, என்னென்னமோ பாட்டெல்லாம் வருது இப்போ, அந்த மாதிரி பாட்டெல்லாம் தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். சுத்தமான சங்கீதத்தோட இசையோட ஒரு பாட்டை கேட்கலையே அப்படின்னு நீங்கள் ஏங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் இன்றைக்கி அருமையான ஒரு பெரிய ஒரு பல பட்டங்களை பெற்றவர். அவர் பல நாடுகளுக்கு சென்று அவர் வந்து இந்த இசையை செய்திருக்காரு. மகாராஜபுரம் சந்தானம்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். மகாராஜபுரம் சந்தானம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வித்வான். அவர் ஒரு சங்கீத சாகரம்னு சொன்னால் மிகையாகாது. என்னது, மியூசிக் ஓஷன். அப்பேற்பட்ட ஒருத்தரோட மகன், அவர் இஸ் நோ மோர். அவரோட பிரதம சிஷ்யன் பிரைம் டிசிப்பிளாக இருந்து அவர்கிட்ட பாட்டு கற்றுக்கிட்டு அந்த பாரம்பரியத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்துட்டுருக்கிறார். ஸோ அவரோட மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஒரு கச்சேரி இருக்க போது தமிழ் கீர்த்தனைகள் தான். பாரதியாரோட பாடல்கள், பாபநாசம் சிவனோட பாடல்கள், இந்த மாதிரி தமிழ் கீர்த்தனைகளுக்கு 1 மணி நேரம் கான்செர்ட் இருக்கும். பின் ட்ராப் சைலன்ஸில் அவங்களோட இசையை நீங்கள் கேட்டு மகிழுங்கள். உங்களை எல்லாத்தையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கின்றேன். I wish to welcome you all with and our musicians and the guests who came here, and my dear most friends who came here, and all the professors, my dear children, I welcome you all. All the best. Okay. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகள்லாம் வரவேற்கிற மாதிரி ஒரு கைத்தட்டல் கொடுங்க. Sincerely, I extend our warm welcome to all the Vidwans here, particularly the Dr. Maharajapuram Ramachandran sir, and on behalf of Pavai, we want to felicitate them. Sure. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கு மகாராஜபுரம் திரு ராமச்சந்திரன் சார் அவர்களுடைய இன்னிசை கச்சேரியானது பாவை சேர்மன் சார் தலைமையில் அவருடைய ஒப்புதலோடு இங்கே மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்காக நியூ டெல்லி ஸ்பிக் மேக்கேலேருந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த நிகழ்வுகளை மாணவர்கள், குறிப்பாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் இது வந்து கேட்கணும், கலைகள்லாம் அடுத்த தலைமுறையினருக்கு சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இது போன்ற மிகச்சிறந்த கலைஞர்களை வரவழைத்து நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் 25 புத்தாண்டு தினம் புது வாரத்தில் மகாராஜபுரம் திரு ராமச்சந்திரன் சார் அவருடைய சங்கீத சூடாமணி மகாராஜபுரம் திரு ராமச்சந்திரன் சார் அவருடைய இன்னிசை கச்சேரியானது இங்கே நடைபெற இருக்கிறது. சாரை பற்றி சொல்லணும்னா, இந்த நாடாளுமன்றம் 60 ஆண்டு நாடாளுமன்றம் ஆண்டு விழா நடக்கிறச்சே தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரே இசைக்கலைஞர் சார் தான் அப்படின்னு நேரில் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சங்கீத உலகத்தில் மத்திய அரசால் வழங்கக்கூடிய சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றவர், தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது பெற்றவர், மேலும் நிறைய அவார்ட்ஸு எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டு வந்திருக்கார். இன்றைக்கி டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிகழ்ச்சிக்கு நாங்கள் நேராக செல்கிறோம். புதுக்கோட்டை திரு அம்பிகா பிரசாத் சார் வயலின், கோப்பு திரு நாகராஜன் சார் அவர்கள் மிருதங்கம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோட முதல் துவக்கமாக
சாருகேசி ராகத்தில் அமைந்த ஒரு கச்சேரி அப்படின்னா எப்பவுமே ஒரு வர்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஆரம்பிப்போம். அந்த வகையில் சாருகேசி ராகத்தில் வர்ணம், தாளம் ஆதித்தாளம் இயற்றியவர் லால்குடி ஜெயராமன் சார். பாவை இன்ஸ்டிடியூஷன்ஸனோட சேர்மன் அந்த தம்பதியினருக்கு, ரசிக பெருமக்கள், இங்கே அசம்பிளாக இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய பார்க்குறதுக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இவ்வளோ ஆர்வத்தோட நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு கர்நாடக இசை கச்சேரி கேட்குறதுக்கு வந்திருக்கீங்கிறத நினச்சி ரொம்ப பெருமை அடைகிறோம். நாட்டியத்துக்கு உகந்த ஒரு வர்ணத்தோட கச்சேரி ஆரம்பிக்கும். ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகள்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகள்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. என் மனம் அறியாதவர் போல எல் மனம் அறியாதவர் போல இருந்திடல் நியாயமா. எல் மனம் அறியாதவர் போல இருந்திடல் நியாயமா. யாதவ மாதவயில் எல் மனம் அறியாதவர் போல இருந்திடல் நியாயம். யாதவ மாதவ முல்லம் பயில்றதோ இல்ல
பகமரி கம பத நித நிதரி கமரி கத நிதரி பதம பகமரி கயல் நம் எல் மனம் மரியாயோ குழலோதும் மழகா கண்ணா குழலோதும் அழகா கண்ணா குறை தீராயோ குழலோதும் அழகா கண்ணா குறை தீராயோ குழலோ அழகா கண்ணா குறை அழகா கண்ணா குறை தீராயோ குழலோதும் மழகா கண்ணா குறை தீராயோ குழலோ மழகா கண்ணா குறை தீராயோ மா பாத மா பகய மரி கதா ஹரி க மா பாத மா பக மரி க தரி க குழலோ மழகா கண்ணா குறை தீராயோ மாதப மகரி கம நிபத மபக மாரி கம நிதப ரீ க சரி கம கம தரி தபம பரித நிதபம பத நிதரி கம கரி தரி தப மாதப மகரி கம நிபத மபக மாரி கம நிதப மாரி தரி கம கம தரி தபம பத நிதரி கம கரி தரி தப குழலோதும் மழகா கண்ணா குறை தீராயோ பதனி பதம பதம பகம நிதப ரிகம ரிக சரி க சரி சரி கம் தபம நிதப தரி ரிதனி கரி தரி சகரி ரிக குழலோதும் மழகா கண்ணா குறை தீராயோ சாமா பதனி தனி தப மகச ரிகம பதனி சரி கரி ஜரி நிரி ஜனி தனி சதனி தபதனி மனி தபம பகம பதனி தரி கரி யனி தனி தய தனி தமய பத தரி க பதனி தரி கம கரி ததய மகரி தத மக தரி நிரி ததனி பனி த குழலோ மழகா கண்ணா குறை தீராயோ குழலோதும் மழகா கண்ணா நிரி தனி தரி நி உதரி தனி தத்தி தரி உதரி தனி தரி ரீ 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 தனி தரி தனி தரி ரி தொரு உதரி தனி தரி கம மம கம மகம ரி தனி தரி தமரி ரி தொரு உதரி தனி ரி தனி பம கம பனி தமரி ரி தனி மரி தனி பனி மரி தனி பரி தனி பம ப பரி தனி பரு தனி பமரி தரி கமயல் எனக்கு வேண்டும் வரங்களை ஈசை கேளாய் கணபதி எனக்கு வேண்டும் வரங்களை இசை பேல
அடுத்த நிகழ்வாக இடது பதம் தூக்கி என்கின்ற கமாஸ் ராக கீர்த்தனை, தாளம் ஆதி, இயற்றியவர் பாபநாசம் சிவன். இடது பதம் தூக்கி ஆடும் இடது பதம் தூக்கி ஆடும் இடது பதம் தூக்கி ஆடும் இடது பதம் நடராஜனடி பணிவய இடது பதம் ஆடும் நடராஜனடி பணிவய இடது பதம் ஆடும் நடராஜனடி இடது பதம் ஆடும் நடராஜனடி இடது பதம் ஆடும் நடராஜனடி இடது பதம் நடராஜனடி பணிவய இடது பதம் தூக்கி
ஜனடே சிலோவகள் கலீர் கலீரல் திருமுடி இளமதி ஒளி பழி பழீரதி மிகிடதரி கிட தோம்ய திருமால் மத்தள மதிரதி மிகிடதரி கிட தோம்ய திருமால் மத்தள மதிர சிவகாமி மணாட திருச்சிற்றம்பலம் தனிலே சிவகாமி மணாட திருச்சிற்றம்பலம் தனில் புல்நகையோடிடது பதம் தோகி ஆடும் நடராஜனடி பணிவயே நெஞ்சே இடது பதம் தோகி அடுத்தது கரத்தினில் வேலேந்தும் கந்தன் என்கின்ற குரு சுரஜானந்தா அவர்களுடைய பாடல். ராகம் ஹம்சநாதம், தாளமாதி. கந்தா குகா ஷண்முகா முருகா எல்லை காவென்று கூவினான் ஓலமிட்டே கந்தா குகா ஷண்முகா முருகா என்னை காவென்று கூவினான் ஓலமிட்டேனே மயில் மீதில் வரத்தொல்லையா மயில் மீதில் வரத்தொல்லையா शाबाश शाबाश கரத்தினில் வேலேந்தும் கந்தல் கரத்தினில் வேலேந்தும் கந்தல் கரத்தினில் வேலேந்தும் கந்தல் கரத்தினில் வேலே கந்தல் தமிழ் அறத்தினில் விளையாடும் மைதல் கரத்தினில் வேலே கந்தல் தமிழ் அறத்தினில் விளையாடும்
குரத்தியை மணந்திட நேஜல் குரத்தியை மணந்திட நேஜல் குரத்தியை மணந்திட நேஜல்
பபனி ரி பம பனி தரி மம ரி ரி தரி பனி தரி ரி பம எழிலான நினி தந்த
ஒரு சின்ன பாரதியார் பாட்டு பாடி முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக்கு. ஆமாம், 3:30 ஒரு பாரதியார் பாட்டு முடிச்சிடறோம். அப்புறம் 3:30 3:40 ஒரு சின்ன பிரேக் இருக்குது. சுட்டும் விழிச்சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ 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 வட்ட கரிய விழி கண்ணம்மா வட்ட கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ பட்டு கருநீல புடவை பதித்தனல் வைரம் பட்டு கருநீல புடவை பதித்தனல் வைரம் பட்டு கருநீல புடவை பதித்தனல் வைரம் நட்ட நடு நிஷியில் தெரியும் நட்சத்திரங்களடி நட்ட நடு நிஷியில் தெரியும் நட்சத்திரங்களடி சோலை மலரொளி உனது சுந்தர புன்னகைதான் சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான் நீல கடலையே உனது நெஞ்சிலலைகளடி நீல கடலையே உனது நெஞ்சிலலைகளடி கோல குயிலோஜை உனது குரலினி மயடி கோல குயிலோஜை உனது குரலினி மயடி வாலை குமரியடி கண்ணம்மா வாலை குமரியடி கண்ணம்மா வாலை குமரியடி கண்ணம்மா வாலை குமரியடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டேல் வாலை குமரியடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டேல் சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எதுக்கடி சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எதுக்கடி ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா
அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவர்களுடைய காம்போதி ராகத்தில் அமைந்த குழலூதி மனமெல்லாம் என்கின்ற பாட்டு. தாளம் ஆதித்தாளம், ராகம் காம்போதி. திரண்டெழுதழை மழை முகில் வண்ணல் செங்கமல மலர் ஜூழ் வண்டினம் போலே திரண்டெழுதழை மழை முகில் வண்ணல் செங்கமல மலர் ஜூழ் வண்டினம் போலே சுருள்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தால் மருண்டமாக்கணங்கள் மருண்டமாக்கணங்கள் மேகை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துலுங்கா புடைபெயர இரண்டு பாடும் துலுங்கா புடைபெயராய் எழுதிய சித்திரங்கள் போல நின்றனவே. எழுதிய சித்திரங்கள் போல நின்றனவே. குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பில் குறை ஏதும் எனக்கேதடி. குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பில் குறை ஏதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பில் குறை ஏதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பில் குறை ஏதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பில் குறை ஏதும் எனக்கேதடி. தோழி
எனக்கேதடி மகர குண்டலமாடவும் கண்ணல் மகர குண்டலமாடவும் கண்ணல் மகர குண்டலமாடவும் கண்ணல் மகர குண்டலமாடவும் கண்ணல் மகர குண்டலமாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் சின்னஞ்சிறு கிளி ராக மாளிகை தாளம் ரூபகம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே 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 என்னை கலிதீர்த்தே உலகில் என்னை கலிதீர்த்தே உலகில் என்னை கலிதீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார் என்னை கலிதீர்த்தே உலகில் ஏற்ற
ஏற்றம் புரிய வந்தார் எல்லை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார் கள்ளம்மா செல்வ களஞ்சியமே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் போர்ஜேதிரமே 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 அள்ளி அணைத்திடவே எல் முன்னே அள்ளி அணைத்திடவே எல் முன்னே ஆடி வரும் தேரே அள்ளி அணைத்திடவே எல் முன்னே ஆடி வரும் தேரே அள்ளி அணைத்திடவே எல் முன்னே ஆடி வரும் தேரே சின்ன ஜீரு கள்ளம்மா செல்வ களஞ்சியமே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடியே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடியே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடியே ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி 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 உச்சிதன்னை முகழ்ந்தால் கருவம் போகி வளருதடி உச்சிதன்னை முகழ்ந்தால் கருவம் போகி வளருதடி மெச்சி உன்னை ஓரார் புகழ்ந்தார் நெஞ்சிலிருக்குதடி 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 கன்னத்தில் முத்தமிட்டால் கன்னத்தில் முத்தமிட்டால் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வரை கொள்ளுதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வரை கொள்ளுதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வரை
கல்வரி கொள்ளோதடே கல்ல முத்தமிட்டா உள்ளந்தால் கல்வரி கொள்ளோதடே கல்லத்தில் முத்தமிட்டா உள்ளந்தால் கல்வரி கொள்ளோதடே உன்னை தழுவிடிலோ உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன் மதமாகுதடி 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 உன் கண்ணில் நீர் வழிந்தாய் நீர் வழிந்தால் எல்லில் உதிரம் கொட்டுதடி நீர் வழிந்தால் எல்லில் உதிரம் கொட்டுதடி நீர் வழிந்தால் எல்லில் உதிரம் கொட்டுதடி எல் கண்ணில் பாவையல் ரோ கண்ணம்மா 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 எல் நுயிர் நில்லதல் ரோ எல் கண்ணில் பாவையல் ரோ கண்ணம்மா எல் நுயிர் நில்லதல் ரோ 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 பாயுமொழி நீ எனக்கு பாயுமொழி நீ எனக்கு பார்க்குவிழி பார்க்குவிழி நான் உனக்கு
தோயுமது நீ தும்பியடி நான் உனக்கு தோயுமது நீ என தும்பியடி நான் உனக்கு வாயுரைக்க வருகதில்லை வாயுரைக்க வருகதில் வாழி நின்றல் மேன்மையெல்லாம் வாயுரைக்க வருகதில் வாழி நின்றல் மேன்மையெல்லாம் தூய சுடர் வானொளியே தூய சுடர் வானொளியே தூய சுடர் வானொளியே தூய சுடர் வானொளியே சுரையமுதே கண்ணவுமா தூய சுடர் வானொளியே சுரையமுதே கண்ணவுமா துணமா கண்ணம்மா 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 வினையடி நீ எனக்கு 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 மேவும் விரல் நான் உனகு வினையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு வினையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு உருவட நீ எனக்கு உருவட நீ எனக்கு உருவட நீ எனக்கு புதுவைராம் நான் உனக்கு உருவட நீ எனக்கு புதுவைரா நான் உனக்கு உருவட நீ எனக்கு புதுவைரா நான் உனக்கு உருவட நீ எனக்கு புதுவைரா நான் உனக்கு காணும் இடல் தோறும் நின்றல் கள்ளினொளி வீசுது காணும் இடல் தோறும் நின்றல் கள்ளினொளி வீசுதடி காணும் இடல் தோறும் நின்றல் கள்ளினொளி வீசுதடி காணும் இடல் தோறும் நின்றல் கள்ளினொளி வீசுதடி மானுடைய பேரரசே 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 வாழ்வனில்
சுவையே தரையடி நீ எனக்கு தரையடி நீ எனக்கு தரையடி நீ எனக்கு தன்மதியம் நான் உனக்கு 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 வீரமடி நீ எனக்கு வெற்றியடி 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 நான் உனக்கு தரணியில் வானுலகில் சார்ந்திருக்கும் இல்பமெல்லாம் தரணியில் வானுலகில் சார்ந்திருக்கும் இல்பமெல்லாம் உனமரு நல்லழகே குரு சுவையே எனக்கு கண்மதியம் நான் உனக்கு வீரமடி நீ எனக்கு வெற்றியடி நான் உனக்கு தரணியில் வானுலகில் சார்ந்திருக்கும் இன்பமெல்லாம் ஒரு ரூபமாய் சமைந்தாய் உள்ளமுதமே ஒரு ரூபமாய் சமைந்தாய் உள்ளமுதமே ஒரு ரூபமாய் சமைந்தாய் உள்ளமுதமே ஒரு ரூபமாய் சமைந்தாய் உள்ளமுதமே 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 கண்ணம்மா 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 நின்னையே பிரதியன்று நினைக்கிறேனடி நின்னையே பிரதியன்று நினைக்கிறேனடி கண்ணம்மா நின்னையே பிரதியன்று நினைக்கிறேனடி கண்ணம்மா நின்னையே பிரதியன்று நினைக்கிறேனடி கண்ணம்மா நினைக்கிறேனடி கண்ணம்மா நினைக்கிறேனடி கண்ணம்மா நினைக்கிறேனடி கண்ணம்மா நினைக்கிறேனடி பொன்னையே நீக கமேனி பொன்னையே நிக தமேனி பொன்னையே
என் மீது நிறைவாக வாழியேசன் தமிழ் பாடி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். சார் 4:30 முடிக்க சொன்னார். முடிக்கிறது கை தட்டுறாங்களோ? வாழிய செல் தமிழ் வாழ்க நற்றமிழ, வாழிய செல் நற்றமிழர், வாழிய செல் தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரமோ வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சாபாஷ். Thank you all. Thank you so much. ஐயா அவர்களுக்கு நன்றி. பிள்ளைகளை நாம ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துடலாமா ஐயாவுக்கு, அவங்க டீமுக்கு? பிள்ளைகளை உங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி நிகழ்வுகளை ரசிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும், அது உங்ககிட்ட இருக்கு. மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். எல்லா இடங்கள்லையும் களை கட்டி இருக்கும். திருப்பாவையும் திருவெம்பாவையும் கோலோச்சுகின்ற ஒரு மாதம். பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்து மியூசிக் லவர்ஸ், மியூசிக் சீக்கர்ஸ் அவங்க அந்த நாட்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. வேற ஒன்றுமே பண்ண முடியாது. சபாக்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய வெறும் பாட்டு மட்டும் பாடுவாங்கன்னு நினைக்காதீங்க. வெறும் டான்ஸ் மட்டும், ஒரு இயல் இசை நாடகத்தோட பல பரிமாணங்கள்ல அங்கே நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடக்கும். அண்ட் அகைன் இந்த ஆர்ட் ஃபார்ம் எப்படி நம்ம வாழ்வியலோட கலந்துருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ
பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா இடையில் வெளியிலிருந்து வர்ற உள்ளூர் சரக்கு மாடு உள்ளூர்ல விலை போகாதுன்னு சொல்ற மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து வர்ற விஷயங்கள் பேர்ல ஒரு ஈர்ப்பு இருந்ததால இப்பதான் திரும்பி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காரில் நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணி போனாலும் ஐயாவுடைய தந்தையார் அவர்களுடைய மியூசிக் வந்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் நம்ம சேர்மன் வந்து எப்படி ஹீஸ் ஃபாண்ட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு. இன்னைக்கு பாரதியார் பாடல்கள் அவங்க பாடும்போது நான் மறுபடியும் பாவை கண்ட பாரதிக்கு போயிட்டேன். இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்கள், ஃபேமிலி சாங் மாதிரி. ஸோ மறுபடியும் இந்த நேரத்தில் இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி யாரை பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இவங்க வந்து பாடுறாங்க, அந்த அளவுக்கு இசையில் ஆராய்ச்சியா அப்படி மனசுக்குள்ளேயே பூந்து லயிச்சு போனவங்க உட்காந்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாமெல்லாம் வந்து என்ன சொல்றது, கள்ளங்கபடம் அறியாத சின்ன குழந்தைங்க மாதிரி, இன்னொரு ஃபார்ம்ல சொன்னா கண்ணப்ப நாயனார் மாதிரி இருந்தாலுமே கூட நமக்கு அவங்க எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஸோ அவர்களுடைய சரீரமும் சரி சாரீரமும் சரி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அவர்கள் குடும்பத்தோட நீண்ட நெடுங்காலம் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று பாவையின் சார்பாக அவரை வாழ்த்துகிறோம். அதே வாழ்த்துற அளவுக்கு வயதில்லை என்றாலுமே கூட இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அதே சமயத்துல அவங்க கூட இருந்த நம்ம பக்கவாத்தியங்கள், அவர் பாருங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரா என்ன, டக்குன்னு எழுந்து ஓடினார். எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல நான் கரெக்ட் பண்றேன். அதுக்கு பேர் தான் சிச்சுவேஷன் லீடர்ஷிப். நம்ம பார்க்குற ஒரு விஷயத்துலையும் ஒன்னொன்னு நம்ம கத்துக்கிறோம். அந்த இடத்துல செய்யலாமா, சேமன் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பயந்துகிட்டு இருக்காதீங்க. அந்த இடத்துல தேவையான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தா உடனே அதை நீங்க நிறைவேற்றுங்க. யாருக்கும் பயப்படக்கூடாது, இன்ஹிபிஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு அவர் என்ன பண்ணார் பாத்தீங்களா, டக்குன்னு ஓடி போய் சரி செஞ்சாங்க இல்லையா, அது நமக்கு எவ்வளவு இனிமையாக இருந்தது. அதே சமயத்துல எல்லா இடத்துலயும் நான் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சுக்கிட்டு போற டீம் ஒர்க், என்ன அழகா 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து மிருதங்கம் அவர்களுடைய அந்த ஒரு திறமையும் இவங்களோடதும் நம்ம ரசிக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு உண்மையாகவே ஒரு பெரிய வாழ்க்கை கல்வி தான் நம்ம கத்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல உங்களுக்கு தெரியும் நம்மளோட டைரக்டர் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் அவங்க வந்து சென்னையில் லிட்டில் மார்கழி, பெரியவங்களுக்கு தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்றோம்னு சொல்லிட்டு லிட்டில் மார்கழின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல நீங்க எங்க ஊருக்கு வந்து பண்ணணும், இட் ஹேப்பன்ட். அதை பார்த்தவங்க அங்க வந்து அதில் கலந்துக்கிட்டவங்க எங்க ஊர்ல வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குமரகுரு கல்வி நிறுவனங்களோட ஆடிட்டோரியத்தில் இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அப்போ சேர்மன் சொன்னாங்க, நம்ம நாமக்கல்ல தான் நம்ம ஆஞ்சநேயர் இருக்காங்க, இந்த மார்கழி மாதத்துக்கே சிறப்பை கூட்டக்கூடிய நம்ம லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருக்காங்க, நரசிம்ம சுவாமி இருக்காங்க, நாமகிரி தாயார் இருக்காங்க, நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு சேர்மன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அடுத்த ஆண்டுல இருந்து நம்ம பாவை சார்பா மார்கழியில இந்த மாதிரி திருவிழாக்களை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் விளைவாகவோ என்னவோ நம்ம சங்கர்ராமன் அண்ணா அவர்களுக்கு காது கேட்டுருச்சு போல இருக்கு. அவங்க தான் இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கூட எல்லாம் பேச கிடைச்சதுல உங்க எல்லாருக்குமே தெரியும் சேர்மன் எந்த அளவுக்கு உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டா எவ்வளவு, ஐ மீன் ஹீ இஸ் ரியல் ஃபாதர் டு யூ ஆல். இந்த யூனிஃபார்ம் கொடுக்கும்போது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துச்சு இல்லையா, ஸோ அதனால என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு புத்தாடைகளை வாங்கி வச்சிருக்காரு, நாளைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க எல்லாரும் பொங்கல் முடித்து திரும்பி வருவோம் இல்லையா, அந்த அன்னைக்கு அந்த புத்தாடையில் வந்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ பிரின்சிபல் மேடம் அன்னைக்கு பிள்ளைகளை வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து சேர்மன் சாருக்கு அனுப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவிற்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பாவையின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் குயிக்கா இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம மோகன் சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு. நீங்களும் எல்லாருமே சேர்ஸ் எல்லாம் போட்டு நைட்டு வந்து பார்த்துட்டு ரோஸா இருக்கு, காலம்ஸா இருக்கு, கிராஸ்ல பார்த்தாலும் என்ன ஒரு அழகா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல்.